ஒன்று ஒன்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ ஆதியாகமம் 1:1 என்ன இருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல. ஸ்டார்டிங் சீனே என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் என்னத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை யாரு சிருஷ்டித்தாங்க, தேவன் எங்கிருந்து வந்தாங்க, அவர் எப்படி பிறந்தாரு, இல்ல அவர் எத்தனை நாளா இருக்கிறாரு, அதாவது வென் காட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆனாங்க, அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு தகவலுமே நமக்கு கொடுக்கப்படல. ஃபர்ஸ்ட் சீனே என்ன சொல்லுது? தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதாவது தேவன் எப்படி வந்தாருன்னு தெரியல, ஆனா தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் என்ன பண்றாருன்னா வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறாரு. அதனால இந்த தேவன் யாரு, அவர் எங்கிருந்து வந்தாரு, அவர் எப்படி உருவானாரு அப்படின்ற கதையை நம்ம இல்லாததை நம்ம ஆழ்ந்து யோசிக்கிறத விட நம்ம இருக்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு நம்ம ஆழ்ந்து யோசிப்போம். அதனால ஃபர்ஸ்ட் சீன்னது தேவன் இருக்கிறார் ஒருத்தர், அவர் எங்கிருந்து வந்தாரெல்லாம் இல்ல, இருக்கிறாரு. வானத்தையும் பூமியையும் அவர் ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கிறாரு.